ஜெபம் செய்வோம். நல்ல தகப்பனே, இந்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த தியான வேலைக்காக உமக்கு கோடாகோடி தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் சுவாமி. வாரும் தூய ஆவியானவரை துணை நிலம் என்னை மறைத்து நீர் வெளிப்படும். எங்களுக்குரிய இந்த நாடுக்குரிய செய்தியை தாரும் சுவாமி. என்னை மறைத்து நீர் பேசும். நாங்கள் கேட்போம். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். இன்று தியானிக்க முடியாக கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு கிறிஸ்துவோடு புது வாழ்வு. சிலுவை. கிறிஸ்துவோடு புது வாழ்வு. ஆதாரமாக கொடுக்கப்பட்ட திருவசனம் கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ, என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். கிறிஸ்துவோடு புது வாழ்வு என்று சொல்கிற இந்த தலைப்பை தியானிக்கும் போது, கிறிஸ்து இல்லாமல் இருந்த பழைய வாழ்வு ஒன்று ஒவ்வொரு பரிசுத்தவானுக்கும் இருக்கிறது. ஒவ்வொரு பரிசுத்தவானுக்கும் ஒரு கடந்த காலம் இருக்கிறது என்று சொல்லுவார். செயின்ட் அகஸ்டின், புனித அகஸ்டினை குறித்து சொல்லுகிற போது அவருடைய தாயார் வந்து பாதிரியாரிடத்திலே வந்து சொல்லுவாராம், என் மகனுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று. ஏனென்றால் அவன் உலக வாழ்விலே என்பது போல லௌகிக காரியங்களிலே அவன் கடந்து போகின்றான். கடவுளுக்கு பயப்படாத நிலைகளிலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆடம்பரமான வாழ்க்கைக்கு நேராக அவன் போய்கொண்டிருக்கிறான் என்று ஒவ்வொரு முறையும் வந்து சொல்வாராம். ஆனால் அதே சமயத்தில் கடவுள் அவருடைய வாழ்க்கையிலும் இடைப்பட்டார். எடுத்து வாசி என்று சொல்லி ஒரு சிறு பெண் சண்டே ஸ்கூல் பாடலை பாடுகிற போது எவ்விதமான வகையில் பாவமானது ஒரு மனிதனை ஆட்கொள்ளுகிறது என்பதை விளங்கி கொண்ட நிலையில அவர் கடவுளிடத்துல திரும்பினார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பழைய வாழ்க்கை இருக்கிறது. திருமறையை வாசித்து பார்க்கிற போது எபேசியர்களின் நிருபம் 2ஆம் அதிகாரத்திலே 3ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுவாபத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினியின் பிள்ளைகளாய் இருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று திருமறையிலே வாசிக்கிறோம். நாம் எல்லோரும் ஒரு காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்தே என்று திருமறையிலே வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு கடந்த கால வாழ்க்கை, ஆண்டவருக்கு பிரியமில்லாத நடக்கைகள், பேச்சுக்கள், இஷ்டபோல வாழ்கின்ற ஒரு சூழலில் இருந்து கடவுள் விடுவிக்கிற கடவுளாக இருக்கிறார். உங்களுக்கு தெரியும், கலாத்திய நிறுவனம் தான் நற்செய்தி நூல்கள் எல்லாம் எழுதப்படுவதற்கு முன்னதாக கிபி 49வது ஆண்டுகளிலே முதலாவதாக எழுதப்பட்டது என்று நாம் அறிந்திருக்கிறோம். அப்போ அதில் அவர் சொல்லுகிற போது, கலாத்திற்கு எழுதின நிருபத்தில் நாம் வாசித்து பார்க்கிற போது, கடவுள் பாரபட்சம் உள்ளவர் அல்ல, பட்சபாதம் உள்ளவரும் அல்ல என்று கலாத்தியர் 2:6 வாசிக்கிறோம்.
தேவன் மனுஷரிடத்துல பட்சபாதம் உள்ளவர் அல்லவே என்று சொல்லுகிறார். பவுலடிகளார் இதை எழுதுகிற போது கிறிஸ்துவை அறியாத நிலையில இந்த கிறிஸ்துவ மார்க்கத்திற்கு நேராக கடந்து வருகின்ற மக்களை கொல்ல துணிகின்ற ஒரு நிலையில இருக்கின்றார். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசிக்கின்ற போது எவ்விதமான வகையில அவர் பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்த ஒரு சூழலை பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஸ்தேவானை கொலை செய்வதற்கு வாலிபனான சவுல் தானே பிற்காலத்திலே பவுல் என்று அழைக்கப்படுகிற அவர் தானே ஒரு தீவிர சாட்சியாக இருக்கிறதையே நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருந்து பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தி கொண்டிருந்த ஒரு மனிதன் தமஸ்குக்கு செல்லுகின்ற வழியில பிரத்யட்சமாக இயேசு ஆண்டவரை தரிசித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே என்று சொல்லி அதை சொல்லுகிறதை அதை விளங்கிக் கொள்கின்றார். அவருடைய கண் பார்வையில செதில்கள் போல இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். 3 நாள் உண்ணாமல் இருந்து அவர் மனம் திரும்பினதை பார்க்க முடிகிறது. அனனியா என்று சொல்கின்ற ஒரு சீஷனை ஆவியானவர் தாமே அவரை போகும்படியாக சொல்லவும் நேர்தேர்வுக்கு கடந்து சென்று சந்திக்கும்படியாகவும் சொல்லுகிற போது அவரை சந்தித்த மாத்திரத்திலே அவருடைய கண் பார்வை, மறைக்கப்பட்ட பார்வை மீன் செதில்கள் போல அது விழுந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பும்படியாக என்னை அனுப்பினார் என்று சொன்ன மாத்திரத்துல உடனே அவன் கண்களில் இருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வை அடைந்து எழுந்திருந்து ஞானஸ்நானம் பெற்றான் என்று சொல்லி பார்க்கிறோம். பவுலடிகளாருடைய கடந்த கால வாழ்க்கை பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினது மாத்திரமல்ல, இந்த கிறிஸ்து மார்க்கத்தாரை கட்டி கொலை செய்யவும் சிறைபிடிக்கும் தக்கதான வகையிலே தான் கடந்து போனவர். அப்படியே மனநிலை மாற்றம் பெறுகிறது. தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தார் என்று சொல்லியும் திருமறையிலே நாம் வாசிக்கிறோம். எனக்கு அன்பானவர்களே, அப்போ கடவுளுடைய செயல்பாடுகள் எந்த ஒரு மனிதனையும் மீட்கத்தக்கதான வகையில் யாரையும் அவர் பலவந்தப்படுத்துகிறதோ அல்லது இந்த திருப்பணியை செய்ய வேண்டும் என்று சொல்லி அவ்விதமாய் வருகிறதல்ல. மாறான நிலையில எல்லா மனிதரும் கடவுளை அறிந்து கொள்ள வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், அதை இறை சித்தம் என்பதை விளங்கச் செய்கிற கடவுளாக இருக்கிறார். அதை புரிந்து கொள்ள நாம் அழைக்கப்படுகிறோம். கடவுள் பாரபட்சமுடைய கடவுள் அல்ல. எல்லா மனிதருமே எதிர்நிலைகளிலே இருந்தாலும் கூட அவர்களுக்கும் தம்முடைய கிருபையை விளங்கச் செய்கிற கடவுளாக இருக்கிறார். அவ்விதமாய் கடந்து வருகிற போது கிறிஸ்துவுடனே கூட அறையப்பட்டேன் என்று சொல்கின்றார். ஆயினும் பிழைத்திருக்கிறேன், இனி நான் அல்ல, கிறிஸ்துவை எனக்குள் பிழைத்திருக்கிறார் என்று சொல்கின்றார். அந்த புதிய வாழ்க்கை வருகிற போது இனியும் நான் கடவுளுக்கு விரோதமாய் பாவம் செய்யக்கூடாது, கடவுளை நான் துன்பப்படுத்தக்கூடாது, துக்கப்படுத்தக்கூடாது என்று சொல்கிற சிந்தனையோடு கூட நடந்து கொள்ள ஆண்டவர் அழைக்கின்றார். திருமறை வாசித்து பார்க்கிற போது கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல கிறிஸ்துவின் உடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி திருமறையிலே வாசிக்கிறோம். கிறிஸ்துவினுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள் என்று சொல்லி திருமறையிலே வாசிக்கிறோம். அன்புக்குரியவர்களே, புத்தரை குறித்து நாம் வாசித்திருக்கிறோம். துன்பத்திற்கு காரணம் ஆசை தான் என்று அவர் சொல்லுவார். ஆனால் அவரை குறித்து சொல்லுகிற போது ஆசையை முற்றிலுமாய் துறக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஆசை புத்தருக்கு இருந்தது என்று சொல்லுவார்கள். ஒரு நகைச்சுவையோடு கூட அதை சொல்லுவார்கள். ஆனால் இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டதினாலே நம்முடைய ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைந்திருக்கிறோம் என்று சொல்லுகின்ற அந்த உணர்வை ஆண்டவர் தருகிறார். அதனாலே அவருடைய வாழ்க்கை மாற்றம் பெறுகிறது. இதை மறந்துவிட்ட நிலையிலே கலாத்திய திருச்சபை வருகிற போது கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே என்று சொல்கின்றான்.
இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாய் உங்களுக்கு வெளிப்பட்டிருந்தாரே என்று சொல்லி பார்க்கிறோம். பிரத்யட்சமாய் அப்போஸ்தலனாகிய பவுலடியாருக்கு பிரத்யட்சமாய் தமஸ்குக்கு செல்கின்ற வழியில் அவர் வெளிப்பட்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே போல ஒவ்வொரு விசுவாசிக்குமே அந்த அன்பை ருசிக்கின்ற, சிலுவை அன்பை ருசிக்கின்ற வாய்ப்பை கடவுள் தருகிறவராக இருக்கிறார். இனி நான் அல்ல என்று சொல்லுகிற போது, நான் என்று சொல்லுகின்ற அகம்பாவம், நான் மிகவும் தூய்மையானவன் என்று சொல்லுகின்ற உணர்வுகள், நான் மற்றவர்களை காட்டிலும் யோகியம் உள்ளவன் என்று சொல்லுகின்ற பெருமைகள், இவைகள் எல்லாவற்றையுமே மாற்றி சிலுவையே எனக்கு பெருமையாக இருக்கிறது, நான் கடவுளோடும் சக மனிதரோடும் கொள்ளுகிற உறவில பலப்படுவதற்கு என் ஆண்டவர் உதவி செய்கிறார் என்று சொல்கிற சிந்தனையோடு கூட செயலாற்ற ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். அது மாத்திரமல்ல, திருமறை வாசித்துக் கொண்டு வருகிற போது இந்த ஆண்டவர் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியோடு கூடிய சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷம் என்று சொல்லி பவுலடிகளார் சொல்லுகிறதையும் நாம் உணர்ந்து பார்க்க வேண்டிய ரோமர் 14:17. ஆக இந்த உபவாச நாட்களில நம்மை சுயத்தை வெறுத்து நம்மை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லுகின்ற உணர்வோடு கூட சிலுவை நோக்கி பார்ப்போம். சிலுவை நமக்கு கற்றுத் தருகின்ற செய்தி, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழ்கிறார், நான் கிறிஸ்துவோடு ஒரு புதிய வாழ்க்கை நான் வாழ்கிறேன், நான் ஒரு புதிய சிருஷ்டியாய் இருக்கிறேன், பரிசுத்தமாயிருக்கிறவன் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்லுகிற உணர்வோடு கூட நான் செயலாற்றுகிறேன், என்னை உமக்கு கையளிக்கிறேன் என்று சொல்லுகிற சிந்தனையோடு கூட செயலாற்ற கடவுள் நம்மை அழைக்கின்றார். ஆமென். ஜெபம் செய்வோம். என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். நல்ல ஆண்டவரே, விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அல்லவா சுவாமி? பிரத்யட்சமாய் ஆண்டவரே வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். திருமறையின் வழியாக நீர்பட்ட பாடுகள் எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவராக நீர் இருந்திருக்கிறீர், ரத்தம் சிந்தி எங்களை மீட்டிருக்கிறீர், கிரயத்திற்கு நாங்கள் கொல்லப்பட்டிருக்கிறோம், இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் ஜீவிக்கிறார் என்று சொல்லுகிற சிந்தனையோடு கூட உடைய நாமத்தை மகிமைப்படுத்த அருள் தாரும். பரிசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று சொல்கிற வாய்ப்பை நீர் எங்களுக்கு தருகிறீர் என்று சொல்கிற புரிதலோடு கூட உணர்ந்து கொண்டு அடிச்சுவட்டை பின்பற்ற அருள் தாரும். இயேசுவின் நாமத்திலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.